பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல நம்மை நிலைக்க செய்திருக்கிறார். அவருடைய பிரசனத்தை விளங்க செய்திருக்கிறார், மகிமையை விளங்க செய்திருக்கிறார். நம்மளுடைய எழுந்திருக்கிறதையும் உட்கார்தலையும் அறிந்திருக்கிற தேவன். அவரை போல் வேற யாரும் இல்லை, அவருக்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை. மனிதனோடு ஒரு உறவை விரும்பும் தேவன். ஹல்லேலூயா. பேசுகிற தெய்வம். அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரிடத்தில் திரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியம் பெற்றவர்கள். என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லி அன்போடு அழைக்கும் தெய்வம். கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, காதிருந்தும் கேளாதவர் அல்ல. அவருடைய நினைவுகள் மேலானவைகள், அவருடைய எண்ணங்கள் நம்மளுடைய நன்மைக்காக. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர். என்ன சொல்ல, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு, இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பாதுகாப்பார். தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார். அக்கினி மதிலாக ஜனத்தின் மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறார். கண்களை மூடி அந்த பிரசன்னத்தை உணர்வோம். நதி போல் பாயும் அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை. உலகம் தோன்றும் முன்பு பெயர் சொல்லி அழைத்த அவருடைய அன்பு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். நம்மை பிரித்து எடுத்து நம்மை கட்டி நாட்டி இருக்கிறவர். நம் வீடுகளின் மீது அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களின் மீது அவருடைய அன்பு பிரசன்னம் இருக்கிறது. நம்மை பறந்து காக்கும் பட்சியை போல காக்கிற தேவன். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையை நாம் ஏறெடுக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சந்தோஷமாய் ஏறெடுப்போம். கர்த்தருடைய மகிழ்ச்சி எனக்கு பலனாய் இருக்கிறதே. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நாம் ஆராதிப்போம். அவரை ஆராதிக்கும் நேரம் என்பது மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு நேரம். அவரை நாம் முழு மனதோடு நாம் ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மிடத்திலிருந்து அவர் எதையும் அவர் எதிர்பார்ப்பதில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவரை ஆராதிப்ப வேண்டும் என்பதையே அவர் எதிர்பார்க்கிறார். நம்மை அவர் சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன என்று சொன்னால், நாசியில் சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக என்ற வசனத்தின்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை இல்லாத பறவைகள் கூட, ஆறுகள் கூட கைகொட்டி அவரை துதித்து பாடுகிறது. மரங்களும் செடிகளும் அசைந்தாடி அவரை துதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பறவைகளும் அதிகாலையிலே எழுந்து அவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? உற்சாக பலியோடு பலிகளை இட்டு அவருடைய சமூகத்திற்கு வந்து நாம் அவரை இந்த நேரத்தில் பயபக்தியோடு கூட தொழுது கொள்வோம். அவருடைய பிரசன்னம் நமக்கு ஒரு சந்தோஷம். மோசே பக்தன் சொல்லும் பொழுது யாத்ராகமம் 33வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். 3வது வசனத்திலே அவர் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அதனாலே நான் அவர்கள் கூடவே வந்தால் நான் ஏதாவது அவர்களை செய்து விடுவேன். அதனாலே நான் வரமாட்டேன் என்று சொல்லி தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது மோசே கேட்கிறார், தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களுக்கு இருக்கிறது என்பது எப்படி தெரியும்? நீர் எங்களோடு வருவதினால் தானே, நீர் எங்களோடு இருப்பதினால் தானே. நீர் கண்டிப்பாக எங்களோடு வர வேண்டும். நீர் வராவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்திற்காக அவர் கெஞ்சுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய், கிருபை தங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரசனம் நம்மோடு இருக்க வேண்டும். அவருடைய பிரசனம் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமானவைகளை, அவருக்கு ஏற்றமானவைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பொழுது கிருபை நம்மை விட்டு அகன்று போகும், அவருடைய பிரசனம் நம்மை விட்டு அகன்று போகும். இன்றைக்கு கிருபை இழந்து விடாமல், அவருடைய பிரசன்னத்தை இழந்து விடாமல் இருக்க நாம் தேவனிடத்தில் கேட்போம். இந்த பாடலை பாடும் பொழுது, தேவனே, உம்முடைய பிரசன்னம் என்னோடு எப்பொழுதும் இருக்கட்டும் அப்பா. என்னை வழி நடத்தும் உடைய பிரசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்துடலாம் என்று கேட்டு இந்த பாடலை பாடி அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம்.
கண்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே என்னுடைய ஆத்மாவும் மேலே வாஞ்சையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாஞ்சை எனக்கு தாரும் அப்பா. சொல்லலாமா? தேவனே உம்முடைய பிரசன்னம் என்ன ஆனந்தம், பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் தேவனே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. தேவனே உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும். ஆரோனுக்கு அளித்த அந்த அபிஷேகத்தினாலே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு தேவையப்பா. பகையவர் மத்தியிலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம். அபிஷேக தைலம் ஆண்டவரே, அடியார்களுக்கு அருளுமே. அபிஷேக தைலம் ஆண்டவரே, அடியார்களுக்கு அருளுமே. பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க, பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க, பரிசுத்த தேவா அபிஷேகியும். ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்தி நாம் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. தேவனே மாமிசமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை கடைசி நாட்களிலே ஊற்றுவேன் என்று சொன்னேன். வாலிபர் மூப்பர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று உரைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும். தாகமுள்ள அடியார ஆகிய எங்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றி நாங்கள் அப்படிப்பட்ட வல்லமையோடு அப்படிப்பட்ட கிருபையோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஸ்தோத்திரம். மாமிசமான யாவரிலும் உன்னத ஆவியை நாம் கேட்போமா? தேவனே என் மீது உம்முடைய உன்னத ஆவியை ஊற்றி யாவரிலும் உன்னத ஆவியை ஊற்றிடுமே. தாகமுள்ள அடியார் மேல், தாகமுள்ள அடியார் மேல் ஊற்றிடுமே உந்தன் அபிஷேகமே. கரங்களை உயர்த்தி தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. தேவனே உம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும். அவருடைய அபிஷேகம் நம் மீது இருக்கும் பொழுது அன்பினாலே அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அவருடைய சித்தம் போல் நடக்க அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்யும். முந்தன் பாதையிலே என்னை நடத்தும் என்று ஒரு ஜெப கவியாக இந்த கவியை பாடி அவரிடம் நாம் கேட்போம். அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும், தேவாவும் அன்பினால் பலப்படுத்தும். அபிஷேகத்தால்
தகப்பனே, இந்த உலகம் அழிந்து போகலாம், வானம் பூமியெல்லாம் மறைந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் காணப்படுகிறதப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்குகிற தேவனாய் காணப்படுகிறீரப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் தகப்பனே தியானித்து அவைகளின் ஆழத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மீது போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பா என்ற வசனத்தின்படி நாம் வார்த்தையை விதைக்கும் பொழுது கண்டிப்பாக அதன் பலனை நாம் காணாமல் போகவே மாட்டோம். ஆகவே இந்த நேரத்திலே ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருப்போமானால், சுவிசேஷத்தை சொல்லிக்கூட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதில்லையே, குடும்பத்திலே ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லையே, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தாலும், மனபாரப்பட்டு கொண்டிருந்தாலும், அந்த வார்த்தை விதைத்த விதை ஒரு நாளும் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் வல்லவர், நல்லவர், நீர் போதுமானவராக இருக்கிறீரப்பா. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இப்படி இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். மூப்பர்கள் இவர்கள் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். அவர்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது இந்த மூப்பர்களில் ஒருவர், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் அணிந்து கொள்ளுகிற வெள்ளை ஆடைகள் என்பது இந்த உலக பிரகாரமான ஆடைகள். ஒரு கூட்ட ஜன மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் மாத்திரமே, உலகத்தை வெறுத்தவர்கள் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும் என்று சொல்லி. ஆனால் அந்த வெள்ளை எதை குறிக்கிறது? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவருடைய பாடுகளுக்கும் நாம் பங்காளிகளாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் அவரை பின் செல்ல வேண்டும். ஆகவே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இனி பசி அடைவதும் இல்லை, தாகமும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது படுகிற உபத்திரவம் எல்லாம் கொஞ்சம் நாட்கள் தான், மிக லேசான உபத்திரவம். ஆகவே நாம் கலங்க வேண்டாம். சிங்காசனத்தின் மேல் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம் கண்ணீரை துடைக்கிற தேவன், கவலைகளை மாற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போம். இந்த பாடலை பாடும் பொழுது முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி நாம் அவரை ஆராதிப்போம். உற்சாகமாய் கரங்களை தட்டி, அந்த தேவாதி தேவன், நித்தியம் ஜீவனை கொடுக்கிற அந்த தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், கவலைகளை மாற்றுகிற தேவனை நாம் தொழுது கொள்வோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன்.
பரிசுத்த உள்ளத்தோடு அவரை ஆராதிப்பேன், பணிந்து புரிந்து உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆண்டவரை நான் ஆராதிப்பே, காப்பவரை நான் ஆராதிப்பே, காண்பவரை நான் ஆராதிப்பே, காப்பவரை நான் ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பே. வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. அல்லேலூயா. தேவனே, உம்முடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்த அந்த வெண்ணாங்கே நாங்கள் தரித்து கொண்டு உமக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும் அப்பா. இதோ கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தகப்பனே, நாங்களும் இந்த நேரத்திலே உம்மை துதிக்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்பா. நாங்கள் எதை செய்தாலும் எல்லா விதத்திலும் அந்த துதியை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்தலும் அப்பா. தகப்பனே, ஒருவேளை நாம் உதடுகளை திறந்து துதித்தால் மட்டும் அல்ல தகப்பனே, எங்களுடைய கிரியைகளின் மூலமாக உம்மை துதிக்க உதவி செய்தலும் அப்பா. எங்களுடைய செயல்களிலே நாங்கள் உம்மை அதன் மூலமாக உம்மை துதிக்க உதவி செய்தலும் அப்பா. அதே போல் தகப்பனே, ஆவியின் கனியை நாங்கள்
கொடுத்து தகப்பனே அப்படிப்பட்ட கனிகளை வெளிப்படுத்தி நாங்களும் அதன் மூலமாய் துதிக்க, எங்கள் வேலைகளின் மூலமாய் துதிக்க, எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்த அதன் மூலமாய் உம்மை துதியை வெளிப்படுத்தத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு தாரும் அப்பா. எங்கள் வாயிலே உம்மை உயர்த்தும் துதி எப்பொழுதும் இருக்கட்டும். இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம் எப்பொழுதும் எங்கள் வாயிலே இருக்கட்டும் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாவித முறுமுறுப்புகளை நீக்கும் அப்பா. தகப்பனே, எங்களுடைய வாயிலே கெட்ட வார்த்தைகள் வராதபடி காத்துக்கொள்ளும், தேவையில்லாத வார்த்தைகள் வராதபடி காத்துக்கொள்ளும், அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் வராதபடி உம்மை உயர்த்தும் துதியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் எங்கள் நாவிலே காணப்பட எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு கொடுத்த நித்திய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நன்றியோடு அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். தகப்பனே, துதியினாலே நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ உதவி செய்தலும், அர்த்தமுள்ள வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்க தகப்பனே, நன்மையான வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தலும் தகப்பனே. ஸ்தோத்திரம். எல்லாவற்றின் மீதும் ஜெயம் கொண்டவர்களாய் வாழ உதவி செய்யும். நன்றி அப்பா. கரங்களை தட்டி இந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டு கரங்களையும் கூப்பி நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரைகளை நெகிழ விடாமல் இருப்பீராக. தேவனை, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உம்முடைய வலது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சங்கீதம் 23வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 23. சகோதரி மேலின் சுஜா முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக. சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை துதித்து கிருபை பெற்றோம். துதியிலே விடுதலை இருக்கிறது. துதியிலே ஒரு பெரிய பலன் இருக்கிறது. அந்த துதியின் பலனை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது ஜீவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளுக்கான தலைப்பு காரியம் கைகூடி வந்தது. வழிகளை வாய்க்க பண்ணுகிற தேவன். நாம் என்ன செய்தாலும் அது வாய்க்க வேண்டும். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு வாய்க்க வேண்டும். அது வளத்துக்கும் நலத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏதுவானவைகள். நம்ம நிறைய எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த வழிமுறைகள் அநேக நேரத்தில் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்க. சிலருடைய வாழ்க்கையில் அப்படி தான், கை கேட்டினது வாய் கேட்டாமல் போகிறது. காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கணும், அது நடக்காமல் போச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறதுல எப்படி காரியங்களை கர்த்தர் நமக்காக சாதகமாய் வாய்க்க பண்ணுவார், அதற்கு நாம் என்ன செய்யணும், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும். சங்கீதங்களின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தின் கடைசி பகுதியை சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது வாய்க்கும்னு போடலை, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். அது எப்படி நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும்? நம்ம கொஸ்டின் மார்க் போடுவோம். நான் செய்கிறதெல்லாம் எப்படி வாய்க்கும்? ஒரு சிலது வாய்க்கும், ஒரு சிலது வாய்க்காது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி? அதற்குரிய ஆலோசனைகளை இந்த வசனம் சொல்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில்
உட்காராமல். அது 3 செய்யக்கூடாத காரியங்கள், செய்ய வேண்டாத காரியங்கள். முதலாவது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்க. இப்படி நீ போ, இது உனக்கு நடக்கும், இது இப்படி போ, நீ சாதிச்சிருப்ப, இதை நீ இப்படி பண்ணினா உனக்கு இது நடந்துரும்னு சொல்லி துன்மார்க்கன் கொடுக்கிற ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்காமல் போகும். ரெண்டாவது, பாவிகளுடைய வழியில் கூட நிற்காதங்கிறார். பாவியுடைய வழியில் நின்னா என்ன பண்ணுவானா, அவன் போகிற வழியில் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று போட்டுட்டு போயிடுவான். அவனுடைய வழிகளிலே கூட நிற்காத அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது சொல்கிறாரு, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அப்போ பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல கண்டதையும் பேச வேண்டியிருக்கும், அவங்களோட சேர்ந்து பேச வேண்டியிருக்கும், சிரிக்க வேண்டியிருக்கும், நாமும் ஜோக் அடிக்க வேண்டியிருக்கும், நாமும் சொல்ல வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே போகுது, மேலே போகுது. சரிங்களா? அப்போ செய்யக்கூடாத 3 காரியங்களை இந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது. செய்ய வேண்டியதை 2வது வசனத்திலிருந்து சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். உண்மையாக சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம பிரியமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாஞ்சிக்கிறோம், ஓகே, அதெல்லாம் ஓகே தான். எதிர்பார்க்கிறோம், வசனம் நல்லதுன்னு சொல்கிறோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த வாஞ்சை அதற்குள் இருக்கிறதா? பிரியமாக இருக்கிறோமா? இப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம எதற்கு ஒப்பிடுறோம்னாக்கா, ஆவிக்குரிய உணவுக்கு நம்ம ஒப்பிட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு பக்கம் நமக்கு பிரியமான சாப்பாடு, ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சாப்பாடு என்னன்றதை நீங்கள் இப்போ மனசில் இந்த பக்கம் யோசிக்கோங்க. இப்போ அந்த சாப்பாட்டை பிளேட்டில் பார்த்தாலே நமக்குள்ளே என்னென்னமோ பண்ணும். அப்போ ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு தோணும். ஆனால் நமக்கு பிடிக்காத சாப்பாடு வந்துச்சுன்னா அதை நம்ம சட்டை கூட பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பக்கம் அந்த பிடிச்ச சாப்பாட்டை வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை வச்சுக்கோங்க. இதில் பிரியம் இருக்கிறதா? இருக்குது இல்லையா? சிலர் கேட்பாங்க, இன்றைக்கி இது பண்ணித்தரையா எனக்கு வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிரியம், அன்றைக்கி சாப்பிடணும் போல் தோணுது, அதனால் கேட்பாங்க, இது இன்றைக்கி பண்ணுறியா அப்படின்னு. அந்த அந்த சாப்பாட்டு மேலே இருக்கிற பிரியம் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிறதா? பிரியம்ன்ற வார்த்தையை நல்லா யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அன்பு இருக்கிறதா? பிரியமாக இருந்தால் அடிக்கடி பார்க்கணுன்னு தோணும், பிரியமாக இருக்கவங்களை அடிக்கடி பார்க்கணுன்னு தோணும், அடிக்கடி பேசணுன்னு தோணும், அவங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மேல் பிரியமாக இருக்கிறோமா? அது கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு இந்த எழுத வைத்திருக்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய அன்பு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிறது. கர்த்தர் நேசிக்கிறீங்களா? ஏசப்பாவை நேசிக்கிறீங்களா? ஆமாம் நேசிக்கிறோம், அது நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம். ஆனால் அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதே அளவில் ஆமான்னு நம்மளால் ஒரு வேளையை சொல்ல முடியாமல் இருக்கும். ஆனால் வார்த்தை தான் அவர் தான் வார்த்தை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது அவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் யோவான் 15 ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என் மேலே அன்பு வைத்திருக்கிறவன் என் கட்டளைகளை கை கொள்ள கடவன். கட்டளைகளை கை கொண்டாதான் அன்பு, அது ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அப்போ பிரியம், அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமாக இருக்கிறோமா? நம்பர் 1. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இரவும் பகலும் தியானம்னா அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அதுக்காக காலையில் எழும்பின உடனே பைபிள் தூக்கி உட்காந்துட்டு நைட்டு வரைக்கும் வச்சுட்டு அப்படிதான் சொல்லலை. அது தியானத்து அந்த வசனம் போயிட்டே இருக்கணும் நமக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மொபைல் கையில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது கை அடக்கமாக இருக்கு இல்லையா, அப்படி வச்சுக்குவாங்க. அப்புறம் அது பாட்டுக்கு நம்ம எவ்வளோ தான் ஸ்க்ரால் பண்ணாலும் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஆனால் வசனம் அதுதான். அது மொபைல்லையும் நீங்கள் வசனம் வாசிக்கலாம், தியானிக்கலாம், மெசேஜ் கேட்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம் இல்லையா? சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. பாட்டு போட்டிருப்பாங்க எப்போவுமே, ஆண்டோடைய பாட்டு. நான் சொல்லுவேன், பாக்கியராஜ் பிரதர் கடையில் எப்போவுமே பாட்டு ஓடும். பார்த்தீங்கன்னாக்கா முத்துபாஸ்கர் பிரதர் கடையில் எப்போவுமே பைபிள் திறந்துருக்கும், திறந்த பைபிள் தான் இருக்கும் எப்போவுமே. முடியாதது ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, தியானம், வாசிக்கிறதுன்னு சொல்லலை, தியானம். பைபிள் கையில் எப்போ வச்சு வாசிட்டே இருக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் என்ன செய்யலாம், மைண்டில் வசனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம், தியானம் ஓடிக்கொண்டே இருக்கும். மெடிடேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஓகே. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஹல்லேலூயா, கரங்களை வைத்து சொல்லுங்கள். தன் காலத்தில் தன் கனியை தந்து. சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, பல்லு போன பிறகு கரும்பு கிடைக்குது. கரும்பு ஆசை தான், கரும்பு பிடிக்கும். ஆனால் பல்லெல்லாம் போன பிறகு கரும்பு கிடைச்சி என்ன பிரயோஜனம் இல்லையா? தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஹல்லேலூயா.
அப்புறம் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை உதிராத மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, எப்போவுமே பசுமையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட கரங்களை ஊற்றி கேட்போமா, ஆண்டவரே உங்களுக்கு என்ன வயசானாலும் பரவாயில்ல, 80 ஆயிருந்தாலும் பரவாயில்ல, 70 ஆயிருந்தாலும் பரவாயில்ல, கரங்களை ஊற்றி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும் தெரியுமா, நான் எப்பொழுதுமே பசுமையாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, எப்போவுமே நான் பசுமையாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய டிபி போடுவாங்க, இந்த டிஸ்பிளே பிக்சர் போடுவாங்க. அது வந்து 20 வருஷத்துக்கு முந்தி இருக்க படத்தை தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து நல்லா இருந்திருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருந்திருப்பாங்க, அதனால் அதை போடுவாங்க. அது டிபியில் போட்டால் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது அந்த மாதிரி கொடுத்து அனுப்புகிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை பார்த்த உடனே நல்லா தான் இருக்குது, சரி ஓகே பார்க்கலான்னு நேராக போய் பார்த்தா தேட வேண்டியிருக்கு, எங்கன்னு பார்த்தா அவங்க தான் அது. ஆனால் 10 வருஷத்தில் உருமாறிட்டாங்க. இலை உதிராத மரம், எப்போவுமே பசுமையாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தர வேண்டும். அது முடியுமா முடியாதா? முடியும், கண்டிப்பாக முடியும். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். பசுமையாயும் இருப்பாங்க, புஷ்டியுமாய் இருப்பார்கள். ஓகே, கால்களை மான்கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடப்பிக்க பண்ணுகிற தேவன். இதெல்லாம் நம்ம வசனத்தை வச்சு கேட்டு கேட்டு ஜெபிக்கணும். இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அதை விட்டுறோம், நம்ம மறந்துடுறோம். ஆனால் வசனத்தை வச்சு நம்ம கேட்கும்போது அதற்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இலை உதிராத மரம், இதெல்லாம் சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாருன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும். இல்லைன்னா என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது பிரதர் பாக்கியராஜை பற்றி நான் அடிக்கடி உதாரணம் நான் என்ன சொல்வேன், பிரதர் முத்துபாஸ்கர் பற்றி, நம்ம பிரதர் ராஜா, இவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸில் இருக்கவங்க, சரிங்களா? இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னாக்கா, அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே போய் நிற்கிறாங்க, சரிங்களா? அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கடையில் நிற்கிறாங்க. அப்போது பிரதர் வந்து வண்டி வச்சுருக்காரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வண்டியில் தான் அவருடைய வியாபாரம். அப்போது காலையிலேருந்து அவ்வளோ பிரயாசப்படும் போது அதற்குரிய பலன் கிடைக்காமல் போனால் அது எவ்வளோ மனசுக்கு பாரமாக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். போட்டி பொறாமை நிறைந்த அந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முயற்சி, நம்முடைய அனுபவம் மட்டும் போதாது, கடினமான உணர்ச்சி கூட போதாது. நமக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவ தயவு வேண்டும், இல்லையா? பைபிள் சொல்லும்போது என்ன சொல்லுது? சமயமும் தேவ தயவும் விளங்க வேண்டும். சமயம் வேணும், டைமும் வேணும், சரியான நேரம், தேவ தயவு, கிருபை விளங்கணும். அப்படி விளங்கினா தான் நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். ஆமேன். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணுன்னாக்கா, ஆண்டவரே இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த தியானிக்கப்பட்ட இந்த வசனங்களில் இருக்கிற இந்த அனுபவங்களை எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிரியமாய் ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு வாஞ்சையோட, ஒரு தாகத்தோட, ஒரு பிரியாணி நம்ம எப்படி சாப்பிடுவோம் உட்காந்து, அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியோடு நம்ம கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு தியானித்தா அதன் நிமித்தம் வருகிற சகல நல்ல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? நம்மை நிரப்புவாராம். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வெறும் யோசிக்கிறது மட்டும் இல்லை, கேட்குறது நல்லா தான் இருக்கும், யோசிக்கிறது நல்லா இருக்கும், செஞ்சு பார்க்கணும். சில விஷயங்கள் நம்ம செஞ்சு பார்த்தா தான் வரும். இப்போது எங்கேயாவது நீச்சல் குளத்துலக்கு நீச்சல் கற்றுக்கிறதுக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல நீச்சல் கற்றுக்கிறதுக்கு ஆன்லைன் கோர்ஸ் வச்சுருக்கானா? மற்றதுக்கெல்லாம் ஆன்லைன் கோர்ஸ் இருக்கும். நீச்சலுக்கு ஆன்லைன் கோர்ஸ் இருக்கா? இப்பொழுது தண்ணீரில் இறங்கவும், மூச்சை பிடித்து கொள்ளவும், இப்பொழுது நீங்கள் கையை வேகமாக 2 பக்கமும் துடுப்பை போல் அடிக்கும், ஆகுமா? விஷயம் நடக்காது. நம்ம நீச்சல் குளத்துக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு, சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு நீச்சல் கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நீங்கள் சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணுறேங்க, வெளியிலேருந்தே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீச்சல் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக உள்ளே தான் போய் ஆகணும். அந்த மாதிரி தான் இது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், நான் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பிரியம் நமக்குள்ளே, வசனம் என்று சொன்ன உடனே ஒரு பிரியம். ஆனால் என்ன கேள்வி வந்துடும் கேட்டிங்கன்னா, நிறைய குடும்பங்களில் ஒரு கேள்வி என்ன வரும்னா, படி ஜெபம் பண்ணுன்னு நம்ம சொன்னால்
எப்போ பார்த்தாலும் படிப்பதான், எப்போ பார்த்தாலும் பைபிள் படின்றது, எப்போ பார்த்தாலும் ஜோபன்றது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்கும். ஏன்னா நாம் பிழைக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்ம பிழைக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவருடைய வசனத்தினால் தான் நம்ம பிழைக்கிறோம். இதுதான் உண்மை. ஆனால் அதே நம்ம எப்போ பார்த்தாலும் வசனமா 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 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தேவ தூஷணம். ஆக்சுவலாக எப்போ பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை பைபிள் என்ன ஜெபம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வைங்க, அது தேவ தூஷணம். ஏன்னா நம்ம என்ன கேட்குறோன்னா எப்போ பார்த்தாலும் கடவுளா. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா இதுதான். எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம், எப்போ பார்த்தாலும் வசனம், எப்போ பார்த்தாலும் தியானம், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வாழணும், இப்படி தான் நியதிகள் இருக்குது. இது யாருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதோ அப்படி போகிறேன், பார்க்குறேன், ஒரு வணக்கம் போடுறேன், வர்றேன், எப்படியோ அப்படி போகிறேன், ஒரு தேங்காய் உடைக்கிறேன், வர்றேன், ஒரு எலுமிச்சை பழம் வெட்டுறேன், வர்றேன். ஓகே, ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் அப்படி ஒரு சல்யூட் அடிக்கிறேன், வர்றேன். அது ஓகே அவங்களுக்கு, நிறைய பேருக்கு அது ஓகே. ஆனால் எப்போ பார்த்தாலும் வசனம், எப்போ பார்த்தாலும் நம்ம யோசித்து பார்த்துக்கிறோம். நான் பிரசங்கம் பண்ணுறேன், நானே யோசித்துக்கிறேன். நான் எவ்வளோ தியானிக்கிறேன், எவ்வளோ யோசிக்கிறேன், எவ்வளோ மனசில் வச்சுருக்கேன், எவ்வளோ நேசிக்கிறேன் இல்லைங்களா? அநேக நேரத்தில் நம்ம தள்ளி போடுறது என்ன தெரியுமா? ஜெபம். காலைல ஜெபம் தள்ளி போட்டு சாயந்தரம் பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் சாயந்தரமும் பண்ண மாட்டோம். நாளைக்கு பண்ணலான்னு நினைப்போம், நாளைக்கும் பண்ண மாட்டோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? சனிக்கிழமை எனக்கு லீவு, சனிக்கிழமை நான் பண்ணுறேன்னு. சனிக்கிழமை நம்ம தூக்கி எந்திரிக்கிறதுக்கே 11 மணி ஆகிடும். சனிக்கிழமை அவுட்டு. என்ன தான் இருந்தாலும் நாளைக்கு என்னது? ஞாயிற்றுக்கிழமை. எப்படியும் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே கண்டிப்பாக வசன வாசித்து ஆகணும் அப்படின்னு கன்சாலிடேட் பண்ணி எங்கே கொண்டாந்துடுறோன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்குள்ளே கொண்டாந்துடுறோம். நம்ம பைபிள் ரீடிங், ஜெபம் எல்லாமே எங்கே வந்துடுது? இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலே, நான் மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கவங்களும் தான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலே ஏதோ ஆண்டவருக்கு இவங்க பெரிய சர்வீஸ் பண்ணிட்ட மாதிரி, அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஊழியம் பண்ணிட்ட மாதிரியும், அவருக்கு ஏதோ பெரிய நேரத்தை கொடுத்துட்டு கிருபையாக கொடுத்த மாதிரியும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோ திருப்தியாக இருப்பாங்க. ஆனால் வளர வளர கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க தான் நமக்கு தோணுது, நமக்கு தெரியுது, தெளிவாக தெரியுது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பெரிய பக்தி விருத்தி ஞாயிற்றுக்கிழமை காலைல கோயில் போகிறது அதெல்லாம் இல்லைங்க. அது ஏன்னா எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிடுறாங்க. அந்த வாரம் கோட்டை விட்டது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க? எதுக்குள்ளே கொண்டுறாங்க? அந்த 1-1.5 மணி நேரத்துக்குள்ளே அதுவும் பாஸ்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிட்டாருனாக்கா வெளில போகும்போது கண்ட மாதிரி திட்டுவாங்க. ஒரு பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாரு. நம்மளுக்கு அங்கே என்ன தீந்துருது? பாய் கறியை விற்றுட்டு கடையை போட்டு போயிடுறாரு. எவ்வளோ கஷ்டமான விஷயம் யோசிச்சு பாருங்க. அது ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும், எவ்வளோ பாரமாக இருக்கும். பாய்க்கும் வியாபாரமாக கொடுக்கல, நமக்கும் இது கிடைக்கலன்னு போது இவர் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு டைம் வைப்பாங்க. அந்த டைம் அந்த கரெக்டாக அந்த டைம். இப்போ இங்கே நம்ம எவ்வளோ 11:30 தான் ஆகுது, அதனால் இப்போ நீங்கள் வாட்ச் பார்க்கக்கூடாது, பார்க்க மாட்டீங்க. 11:45 ஆச்சுன்னு வைங்க, பாஸ்ட்டுக்கு முன்னாடி இப்படி பார்க்குறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னுமா இழுத்துட்டு இருக்க வளன்னு, இன்னுமா நீ முடிக்கல, நான் வெளில போகணும்ல, எவ்வளோ வேலை இருக்க தெரியுமா உனக்கு? மைண்ட் வாய்ஸ் கேட்கும் நமக்கு. அந்த மாதிரி தான் இருந்தோம் அந்த காலத்தில். ஆனால் இல்லை, ஏசப்பா பிரசங்கம் பண்ணும்போது 3 நாட்கள் ஜனங்கள் சாப்பிடாமல் இருந்தாங்களாம். உண்மையா? வசனம் இருக்கா இல்லையா? 3 நாட்கள். 3ஆவது நாளில் தான் அவர் சொல்கிறாரு, ஐயோ 3 நாள் ஆச்சே, இன்னும் இவங்க சாப்பிடாமல் இருக்காங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 நாள் சாப்பிடலன்னு சொல்ல வரல, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காடுறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் போய் ஏதோ சாப்பிட்றாங்க. ஆனால் 3 நாள் சரியாக சாப்பிடல. அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. 3 நாள் இவங்க சாப்பிடவே இல்லை. 3 நாள் சாப்பிடாம பட்டினி போடுறதுக்கு அவர் அப்படிப்பட்ட கொடூரமானது ஆண்டவர் கிடையாது. சரியாக இவங்க சாப்பிடலையே 3 நாள் சொல்கிறாரு. 3 நாள் சாப்பிடல, இவங்களுக்கு ஏதாவது இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சின்ன பையனை பிடிச்சிட்டு வராங்க. ஓகே, பிரியம். இப்போ இன்னிலிருந்து நம்ம இந்த வசனத்தை கேட்டால், ஏதாவது ஆண்டவர் உங்கள் கூட பேசினார்னா, நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பை உறுதிப்படுத்தும்படிக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? சில நேரத்தில் நம்ம வேதாகமத்தை ரொம்ப உயர்வாக தான் நினைக்கிறோம், நேசிக்கிறோம், சரிங்களா? அதை நெஞ்சு மேலே வச்சுக்கிறோம், அணைச்சிக்கிறோம்.
அந்த ஆக்டெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சொல்லியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த உதாரணம். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். கல்யாணம் ஆகி 3 மாதம் 4 மாதம். அப்போது கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள போய் பார்த்து ஜெபம் பண்ண போனேன். போயிட்டு நான் அப்போ வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற வழியில் இங்கே போனதுனால நான் பைபிள் கையில் எடுத்துகிட்டு போகல. ஸோ அவங்ககிட்ட சொன்னேன், நான் எனக்கு இந்த ரூட் நான் வந்ததுனால கையில் பைபிள் எடுத்துகிட்டு வரல, பைபிள் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த பையன் அந்த பொண்ணை அப்படி பார்த்தான், அந்த பொண்ணு இப்படி பார்த்து அப்படின்றாம அது அப்படின்னு சைகையிலே பேசிக்கிறாங்க. எனக்கு புரியல, என்னடா ஒருவேளை பைபிள் ஏதாவது இல்லை போல், வீட்டில் பைபிள் இல்லை போல் அப்படின்னு. அப்போ ரொம்ப ஹெசிடேட் பண்ணதுக்கு பிறகு அந்த பையன் சொன்னான், பரவாயில்ல கொண்டு வா அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போய் பைபிள் எடுத்துகிட்டு வந்துச்சு. அந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பைபிள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அப்புறம் அது பிடிச்சிட்டு வரும்போதே ரொம்ப பயபக்தியாக அப்படி அணைச்சி தான் பிடிச்சிட்டு வந்துச்சு. ரொம்ப பயபக்தியாக என்கிட்ட கொடுத்துச்சு. நான் எடுத்து இந்த ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டேன், பண்ணலான்னு சொல்லிச்சு. எடுத்து பார்த்தேன், அவனை ஓப்பன் பண்ணேன். பண்ணிவிட்டு ஒரு பேசேஜை வாசித்துட்டு ப்ரேயர் பண்ணேன். அப்போது கொடுக்கும்போது ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பைபிள் கேட்டேன், நீங்கள் வந்து பைபிள் இருந்திருக்குது வீட்டில், நீங்கள் ஏன் 2 பேரும் ஹெசிடேட் பண்ணீங்க, இது வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குறதுக்கு எதனால எனக்கு தயக்கம் அப்படின்னு கேட்டேன். சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொன்னால், எங்கள் பாட்டி இறந்து போகிறதுக்கு முந்தி அவங்களுடைய இந்த பைபிளை எங்கள் கையில் கொடுத்து, இதை உங்களை ஆசீர்வாதமாக வச்சுக்கோங்க, என் பைபிளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போனாங்க. அந்த பைபிளை அன்னைக்கு நாங்கள் பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றி வச்சது தான். அதுக்கப்புறம் அந்த பைபிளை நாங்கள் திறக்கவே இல்லை. ஏன்னா பாட்டி ஆவி அதில் இருக்கும், புரியுதுங்களா? திறக்கக்கூடாது. அந்த பிளாஸ்டிக் கவர் திறந்து அந்த பாட்டியோட ஆவி போனாலும் போயிடும். அதனால் நாங்கள் அதை திறக்கவே இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கேட்டதுனால உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தோம். நான் சொன்னேன், அது பாட்டியை விடுங்க, பாட்டி பைபிளை விடுங்க, அது இருக்குன்னு உங்கள் பைபிள் இருக்கும்லன்னு கேட்டால் வீட்டில் என்ன இல்லை, அதை தவிர பைபிள் இல்லை. அப்போ அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். பாட்டியுடைய பைபிளை பயபக்தியாக வச்சுருக்கிறதே அவங்க பெரிய பக்தி விருத்தியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் அதை தவிர வேறு இந்த வீட்டில் பைபிளே இல்லை. நான் அந்த நிலைமை எப்படி தெரியுது அவங்களுக்கு? அவங்க அந்த பாட்டியோட பைபிள் நமக்கு ஆசீர்வாதம், ரைட்டு, பாட்டி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதில் திருப்தியாக இருக்காங்க அவங்க 2 பேரும். அப்புறம் கொஞ்சம் உட்கார வச்சு அவங்கள 2 பேரையும் கொஞ்சம் பேசிட்டு நான் சொன்னேன், பாட்டி பைபிள் இருக்கட்டும், அது வேணான்னு சொல்ல, அது சில நேரத்தில் அதோட சென்டிமெண்டல் வேல்யூ தான், ரைட்டு, நம்ம பாட்டி இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், நான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் அந்த பைபிள் கொடுத்துட்டு போனாங்களே, அதை என்றைக்காவது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? ஒருவேளை சொல்ல முடியாது இல்லையா, பாட்டி வந்து அதுக்குள்ளே ஏதாவது எழுதி வச்சுருந்துருக்கலாம், இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு இருக்குது, இந்த நகைலாம் உங்களுக்கு இருக்குது, இங்கே இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்கலாம் இல்லையா, சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பைபிள் கொடுக்குறாங்கன்னா பாட்டி சில நேரத்தில் அதை எழுதி வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் நல்லா பார்த்துட்டோம் வந்துடலாம், அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் மடித்து வச்சது தான் அதோட ஃபினிஷ்டு. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் தேவனுடைய வார்த்தையை எப்படி நம்ம இது பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கடைசி வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வழிகளை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். என்னோட கூட சேர்ந்து வாங்க, சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனம். 37வது சங்கீதம் 5வது வசனம். நம்முடைய வழி, கர்த்தர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கு தெரியாது நம்ம எங்கே போகிறோம் வரோன்னு, ஆனால் கர்த்தர் நம்முடைய வழிகளை தெளிவாக அறிந்திருக்கிறார். வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம வழியை எப்போ கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் தெரியுங்களா, ஒப்புவிப்போம் தெரியுமா? நம்ம வழி நேர் வழியாக இருந்தால் அதை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? நேர் வழியாக இருந்தால் ஒப்பு கொடுப்போம், ஆனால் நம்ம வழி நேர் வழி இல்லைன்னா அது அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியாது. அப்போ கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ நம்ம வழியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம வந்து நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி நான் இத்தனை வருஷம் 40 வருஷம் ஊழியம் செஞ்ச பிறகு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்காக வாய்க்க பண்ணலன்னா அவர் வாய்க்க விடலைன்னா நமக்கு அது கையில் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் அவருடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை, அவருடைய கிருபை தேவை, அவருடைய இரக்கம் தேவை, அவருடைய தயவு தேவை. அவர் கொடுக்கணும்னு நினச்சார்னா கொடுத்துருவார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் முடிக்கிறேன், சரிங்களா? சுருக்கமாக ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கல்லூரி முடித்த உடனே எனக்கு இந்தியன் ஆர்மி, இந்திய இராணுவத்தில் வேலை செய்வதற்கான இன்டர்வியூ வந்தது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேயே என்ன நடந்ததுன்னா, இந்த சுண்ணாம்பு 8 வயசு இருக்கும்போது சுண்ணாம்பு வந்து இந்த கண்ணில் விழுந்து 2 கண்லேயுமே பார்வை குறைஞ்சிருச்சு. இந்த கண்ணில் லெஃப்ட் ஹேண்டில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எனக்கு 30% பார்வை தான் இங்கே, இதில் வந்து ஒரு 60% பார்வை. இப்போ இதை வச்சுட்டு நம்ம எங்கே போக முடியாது? ஆர்மிக்கு போக முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஸோ ஆனால் நான் வந்து ஜெபிச்சுட்டு ஒரு விசுவாசத்தோட ஆர்மி இன்டர்வியூ போயிட்டேன். எல்லா இன்டர்வியூவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ரிட்டன் எக்ஸாம்லேருந்து ஃபிசிக்கல் எக்ஸாம்லேருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக எங்கே அனுப்புகிறாங்கனாக்கா கண் டாக்டர்கிட்ட என்ன அனுப்புகிறாங்க. என் கூட கல்லூரியில் படித்த பசங்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போது எல்லாரையும் கண் டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க என் கண்ணு முன்னாடியே அவங்க ஓகே பண்ணி அந்த ஃபார்மை கையில் வாங்கிட்டு உடனே டாக்டர் சைன் பண்ணி தராரு. அதை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுக்கணும். வாங்கிட்டு எல்லாம் போகிறாங்க. அடுத்தது கடைசியாக என்னை கூப்பிடுறாங்க. நான் போய் உட்காந்து நான் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு இதை வாசிக்க சொன்னார். ரைட்டில் வாசிட்டேன். ரைட்டில் வாசித்த உடனே என்ன பண்ண தெரியுங்களா? கையெழுத்து போட்டார், சைன் பண்ணிட்டார். லெஃப்டில் வாசிக்க சொன்னாலும் லெஃப்டில் எனக்கு ஒன்றும் தெரில. லெஃப்டில் ஒன்றும் தெரிலனதும், என்னப்பா என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னாரு. இரு, நான் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணணும், நான் நீ வந்து நாளைக்கு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை எடுத்து அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து உள்ளே வைக்க சொல்லிட்டார். அன்றைக்கி எனக்கு ரொம்ப மனசு பாரமாயிடுச்சு. நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இந்த கண்ணு போனதுனால தானே எனக்கு இந்த நிலைமை. என் கூட வேலை செய்கிற பசங்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க, நான் மட்டும் இந்த மாதிரி சிக்கிட்டேனே அப்படின்னு எனக்கு ரொம்ப வேதனை, கண்ணில் அப்படி கண்ணீர். ஸோ நான் மேலே ஹெட் குவார்ட்டர்ஸ் போகல, எனக்கு ஃபார்ம் கிடைக்காதனால நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப அந்த வேலை எனக்கு ரொம்ப வேணும்னு தோணுச்சு. அப்படி அடுத்த நாள் போனேன். அடுத்த நாள் நான் உள்ளே போகும்போது டாக்டர் இல்லை. அப்போ நான் நேராக உள்ளே போனேன். அவர் கேட்டார் என்னன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நேற்று டெஸ்ட்டுக்கு வந்தேன், அந்த ஃபார்மை வந்து டாக்டர் எனக்கு கொடுக்கல, இன்றைக்கி வர சொன்னார் அப்படின்னு. பேர் என்னப்பான்னு கேட்டார். பேர் சொன்னேன் நான் அவர்கிட்ட. உடனே போய் அவர் அந்த பீரோவை திறந்து பார்த்தாவே என்னோடய பேர் இருந்தது, டாக்டருடைய சிக்னேச்சர் இருந்தது, சரிங்களா? அதை கொண்டு வந்து இது என் கையில் இப்படி கொடுக்குற போது கரெக்டாக அந்த படிக்கட்டுக்கு கீழே டாக்டரோட ஸ்கூட்டர் வந்து நிற்கிது. அந்த சத்தம் எனக்கு கேட்குது, டாக்டர் ஸ்கூட்டரில் வந்து நிற்குது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் என்ன தான் கடைசியாக பார்த்துட்டு அவர் ஸ்கூட்டரில் போனார். அவருடைய ஸ்கூட்டர் வந்து நிற்கிற சத்தம் எனக்கு கேட்குது. டாக்டர் வந்து இவர் வந்து அந்த ஃபார்மை என்கிட்ட கொடுத்துட்டு, டாக்டர் இந்த பக்கம் வரணும், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அவர் என்கிட்ட கொடுத்தவர் என்ன சொன்னார்னாக்கா, இது பாருப்பா அந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது, அது வழியாக போனீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சீக்கிரமாக போயிடலான்னார். நான் அந்த கதவை விட்டு வெளியே போவோம், டாக்டர் இங்கே உள்ள வரும், கரெக்டாக இருந்துச்சு. ஃபார்மை கொண்டு போய் கொடுத்தேன், ஜாயின் பண்ணிட்டேன். இது கிருபையா இல்லையா? கண்டிப்பாக இது கிருபை தான். அப்புறம் உட்காந்து நான் யோசித்து பார்த்தேன், நான் பண்ணது கரெக்டாக இல்லை, சொல்லியிருக்கணுமா அப்படின்லாம் இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுறாருன்னு நினச்சிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். போய் எப்படியும் தடைகளை ஆண்டவர் உடைப்பார். எந்த தடைகளையும் ஆண்டவர் உடைப்பார். எந்த சூழ்நிலையும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமானுடைய கதையில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினச்சார்னா அதை நிச்சயம் நமக்காக செய்வார். நமக்கு ஒரு 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 நன்மையை அனுமதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினச்சார்னா கண்டிப்பாக அந்த நன்மையை அனுமதிப்பார். அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. ஓகே, இது 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 இந்த இந்த பிரசங்கத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
பிரசங்கம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட பண்ணலாம், ஒரு நாள் முழுசும் பண்ணலாம் இந்த டாப்பிக்கில், காரியத்தை வாய்க்க பண்ண பைபிளை பொறுத்தளவுக்கு. இன்னும் ஒரு வசனம் என்னோட வாசிங்க, அதே 37வது அதிகாரம் 34வது வசனம். 37வது சங்கீதம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, மனுஷனுக்காக காத்திருக்காத, கர்த்தருக்கு காத்திரு. அடுத்தது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அவருடைய வழியை கைக்கொள். தான் ரொம்ப முக்கியங்க. அவருடைய வழியை கை கொண்டால் கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம வழியில் நம்ம போய் சுதந்திரிச்சிடலாம், சாதிச்சிடலாம்னு நினச்சி நம்ம போனோம்னா தான் அது ஃபெயிலியராக போகுது. ஆனால் கர்த்தருக்கு நம்முடைய வழியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எதையும் நமக்காக செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே கண்டிப்பாக கர்த்தர் அதை செய்வார். அதே 9வது வசனம் பாருங்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த பெரிய பாக்கியத்தின் கிருபையும் தேவன் நமக்கு தருகிறார். கடைசியாக ஒரு வசனம், நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம். இது உங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பைபிள் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது மனப்பாடமான ஒரு வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம், 6 அழகான வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் சுய புத்தி மேலே சாயாத. சுய புத்தி 1000 காரியம் சொல்லணும், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு உடனே நம்ம பண்ணுவோம், இமீடியட்டாக செய்வோம். அந்த சுய புத்தியை சொல்கிறதெல்லாம் சாதிக்க முடியாது. உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்புறம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளும். வழியில் அவரை நினச்சிக்கோ. நம்ம வழியில் யாரெல்லாம் நினைக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம போகிற வழியில் யாரையெல்லாம் நம்ம யோசிக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சரிங்களா? நம்ம வழியை யாரை நினைக்கணுமா? கர்த்தரை நினைக்கணும். இல்லையா? நிறைய பேர் நீங்கள் கார் ஓட்டுறவங்க இருக்கீங்க, நீங்கள் போகும்போது யாரை நினைக்கிறீங்க? சிலர் காரில் போகும்போது பாட்டு போட்டே போவாங்க. பார்த்திங்கன்னா அந்த பாட்டு போட்டு போகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கார் ஓட்டுறதுக்கு. கர்த்தரை நினைத்து கொண்டு போகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை நினைத்து கொண்டு போகிறாங்க. அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அருமையான தேவஜனமே, நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது மட்டுமல்ல, அவருடைய வழிகளிலே நாம் நினைத்து அந்த வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நேசிக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே தான் சங்கீதம் 24 நம்ம பார்க்குறோம். அது நமக்கு நல்லா, இதுவும் சங்கீதம் 20 ரொம்ப ஃபேமஸ் சங்கீதம், நமக்கு அது நல்லாவே தெரியும். அந்த சங்கீதம் 20 4வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நல்ல அழகான ஒரு ஜெபம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுகிற தேவன், நம்முடைய மன விருப்பத்தை நமக்கு தந்தருளுகிற தேவன். எப்போன்னா அவரை நாம் முதன்மைப்படுத்தும் போது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது, நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்புக்க வைக்கும்போது, அவரை நாம் கனப்படுத்தும் போது, அவருடைய வார்த்தையை கனப்படுத்தும் போது தெளிவாக ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். இன்னிலிருந்து நான் அவருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக நேசிக்க போகிறேன், இன்னும் கனப்படுத்த போகிறேன், இன்னும் அவர் வழிகளிலே நான் நடக்க போகிறேன், இன்னும் அவரை கனப்படுத்த போகிறேன், மேன்மைப்படுத்த போகிறேன், மகிமைப்படுத்த போகிறேன், அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்க போகிறேன். அப்பொழுது அந்த மன வாஞ்சைகளை நீ என்ன ஆசைப்பட்டாலுமே அது கர்த்தர் என்ன செய்வார்? அதை உனக்காக வாய்க்க பண்ணுவார் அப்படின்றத இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு. அப்போ காரியம் கைகூடி வரும், அப்போ ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லைங்களா? எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போது கண்டிப்பாக நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் வரும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய திருக்கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வசனத்தை தியானிப்பதற்கு கொஞ்சம் அப்படியே மனசில் யோசித்து பாருங்கள். எந்த பகுதியில் இன்னும் நமக்கு காரியம் சித்தி ஆகவில்லை, எந்த பகுதியில் இன்னும் நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை, எந்த பகுதியில் இது நமக்கு நடக்காது,
வராது, கிடைக்காதுன்னு அவிசுவாசம் நமக்கு அதிகமாக இருக்குது. எந்த பகுதியில் இன்னும் நமக்கு காரியங்கள் வாய்க்கவில்லை, அது கொஞ்சம் அப்படியே நம்ம யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்த்து ஒரு தெளிவான தீர்மானத்துக்குள்ளே வாங்க. ஆண்டவரே, இதெல்லாம் இன்றைக்கி நான் கேட்ட இந்த வசனத்தின்படி நான் செய்கிறேன், செய்வதற்கு ஒப்பு கொடுக்குறேன். வெறும் யோசனை இல்லை, நான் செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னுடைய மனவாஞ்சிகளை நிறைவேற்றி தாங்க, காரியங்களை எனக்காக வாய்க்க பண்ணுங்க. எனக்கு நன்மை வரணும், எனக்கு நிறைவு வரணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும், ஒரு செழிப்பு வரணும், என் வாழ்க்கை செழிக்கணும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால ஊற்றுக்கால இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்படுறது மட்டுமல்ல, நான் அநேகருக்கு வாய்க்கால ஆசீர்வாதத்தின் வாய்க்கால ஊற்றுக்கால இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நம்ம இப்போ தியானிக்கிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைன்னு சொன்னால் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற சர்வ வல்லவருடைய வார்த்தை. இது பொய் கிடையாது, இது இமேஜினேஷன் கிடையாது. ஏதோ உங்கள் இருதயத்தை அப்படியே பூசி உங்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி ஒரு சந்தோஷப்படுத்தி இங்கேருந்து உங்களை அனுப்புகிற ஐடியா கிடையாது. இது சத்தியம். ஆமேன். நாம் தியானிக்கிற தியானங்களெல்லாம் சத்தியம். அதனால் அவர் சொல்லுகிறதை செய்து வசனத்தை நிறைவேற்றுகிறவர். நீ இதை செய்தேன்னா நான் உனக்கு அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அப்படிப்பட்ட கிருபைகளை ஏராளமாய் தேவன் நமக்கு ஊற்றி தருவாராக. எழுந்து நிற்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், சபை மக்களோடும், தூரத்திற்கு நம்முடைய பெற்றோர் கூட பிறந்தவர்கள், உற்றார் உறவினரோடும், மிஷினரி குடும்பத்தோடும், உலகம் எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவரை, எங்கள் மத்தியிலே அதற்கு ஜிம்மை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. மகன் இப்பொழுது தனிமையாக இருக்கிறான். ஆண்டவரை, தனிமையாக இருக்கிற இடத்துல அவனை பராமரித்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, போதுமானவராயிருங்க. ஆண்டவரே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும். பிள்ளை குறித்து மூத்த பெற்றோரும் சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லாமே அற்புதமாக நடக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. God bless you. God bless you.